அதாவது 3, 4 வருடமா அவங்க ரொம்ப தேக்கத்துல இருந்தாங்க. எதுவுமே நினைச்சது நடக்கல, செய்ய முடியல, ஃப்ரீடமா பண்ண முடியல, வீடு வாசல் வாங்குறது. அது எல்லாமே இந்த ஆண்டு சூப்பரா இருக்கும். குரு வந்து 3ஆம் இடத்துல தான் நமக்கு கன்னி ராசி. ஸோ அப்போ முயற்சி எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கு. நம்மளுக்கு காதல், திருமணம், கல்யாணத்துக்கு வரும். ஆனால் போராட்டமாக தான் இருக்கும். இவங்க 4 வருடமா எதெல்லாம் பண்ணணும்னு வந்து பிளான் பண்ணி வீடு, ப்ராஜெக்ட் ஒர்க்கு, பிஸ்னஸ் எல்லாம் அது எல்லாமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலம். இதை நீங்கள் விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் வருமானது ஒரு கொஸ்டின் மார்க். 2026 கன்னிராசி நேயர்களுக்கு இந்த புது வருடம் எப்படி இருக்கும்? கன்னி பொறுத்தவரைக்கும் ரொம்ப புத்திசாலியான ஒரு பர்சன். ரொம்ப ஸ்மைலிங்காக, ஃபேஸ் எப்பயுமே ஸ்மைலிங்காக வச்சுருக்கக்கூடிய ஆளுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி. அவங்கக்கிட்ட எவ்வளோ சோகம், எவ்வளோ கோபம் இருந்தாலும் அவங்க முகத்தை பார்த்தே ஒரு சந்தோஷம் வந்து வரக்கூடியது. ஓகே. இந்த ஆடு அதோட அவங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும், ஸ்டார்ட் ஆகும். ஓகே. சந்தோஷமாக ஸ்டார்ட் ஆகும். ஓகே. பல வருடம், அதாவது 3, 4 வருடமா அவங்க ரொம்ப தேக்கத்தில் இருந்தாங்க. எதுவுமே நினைச்சது நடக்கல, செய்ய முடியல, ஃப்ரீடமா பண்ண முடியல, வீடு வாசல் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடக்கா இருந்தாங்க. அது எல்லாமே இந்த ஆண்டு சூப்பரா இருக்கும். நல்ல முன்னேற்ற பாதை அவங்களுக்கு தெரியும். கோல்டன் பீரியட் சூப்பரா இருக்கு. சூப்பர். கோல்டன் பீரியட்னு சொல்லிட்டீங்க. வேற என்ன வேணும்? இப்போ நிறைய பேர் வந்து காதல், திருமணத்துக்காக நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. இந்த காதல், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? காதலுக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க இந்த ஒன் சைட்ல. அது எல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 3ஆம் இடம், குரு இருந்து 3ஆம் இடத்துல தான் நமக்கு கன்னிராசி. ஸோ 3ஆம் பார்வையாக பார்வை கிடையாது, 3ஆம் இடமா இருக்கு. ஸோ அப்போ முயற்சி எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. நம்மளுக்கு காதல், திருமணம், கல்யாணத்துக்கு வரும். ஆனால் போராட்டமாக தான் இருக்கும். இப்போது ஒரு ஹிந்து வந்து ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் பையனை லவ் பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு போராடணும். அந்த மாதிரி போராடி தான் ஜெயிப்பாங்க. இவ்வளோ வருடமா போராடிட்டு இருந்தது இப்போ வந்து கை கொடுத்தோம். அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை அமைப்பு அப்படின்னா இருக்கு. குழந்தைக்கு வந்து நீண்ட காலமா காத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் 12 வருஷம் அவங்கள நிறைய கோயிலுக்கு போயிருப்பாங்க, நிறைய வந்து வேண்டுதல் வச்சிருப்பாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு விரட்டி வந்துட்டு என்னடா அப்படின்னு. இப்போ அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, சக்ஸஸ் ஆகும். ஓகே. ட்ரீட்மெண்ட் போயிருக்க மாட்டாங்க, கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க, ஆனால் அதோடைய பலன் எல்லாம் இப்போ கொடுக்கும். ஓகே. வீடு, மனை, வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கா? எல்லா அமைப்பும் இருக்கு. வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், கோல்டு வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான கரெக்டான சாய்ஸ். அதான் கோல்டன் பீரியட்னு சொல்லிட்டேன். உங்களோட கனவு இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளா வந்து கன்னிராசிக்காரங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. தைரியமா இறங்கி செய்யுங்க. ஓகே. பல முயற்சி உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். ஓகே. வேலை வாய்ப்பு, தொழில் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்பு அதான் பல முயற்சி சொல்றீங்க. அவங்க வேலை தான் இவ்வளோ நாளும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த பிசினஸ் பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம். வேலையிலேயே வந்து ப்ராஜெக்ட்டுக்காக உள்ள போலாம்லாம் காத்துட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இப்போ கிடைக்கும். ஓகே. பணவரவு எப்படி இருக்கும்? பணவரவு அவங்க செய்யக்கூடிய ஊதியத்துக்கான 80% ஊதியம் கண்டிப்பாக வரும். சின்னது கொஞ்சம் பிரேக் எடுத்து வரும், மனம் வந்துடும். ஓகே. கொஞ்சம் போராட்டமா தான், கொஞ்சம் இழுபறி ஆகி தான் வருமே தவிர ஃபுல்லாலாம் கிடையாது. ஒரு 80% வந்துடும், 20% தான். பணம் கையில புரண்டு கொண்டே தான் இருக்கும். பணம் கையில புரள்றதுனால தானே வீடு வாங்குறாங்க, வாகனம் வாங்குறாங்க, கோல்டு வாங்குறாங்க, பிக்சட்ல போடுறாங்க. இப்போ கடன்ல சிக்கி தவிச்சிட்டு எப்படியாவது வெளியில வர மாட்டோமான்னு ஏங்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு கடன்ல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 80% கடனை அடைச்சிடுவாங்க. மீதி 20% அடைக்க மாட்டாங்க, கொஞ்சம் பெண்டிங் வச்சுட்டு தான் போவாங்க. ஆனா அதற்கான வாய்ப்பு பின்னாடி வரும், அதையும் முடிச்சிடுவாங்க. ஓகே. இப்போ நிறைய புத்திசாலித்தனத்தை நல்லாவே அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இந்த வருடம். ஓகே. ஏற்கனவே கன்னி ராசியை புத்திசாலி நிறைந்த ராசி, ரொம்ப ஸ்மார்ட், கம்ப்யூட்டர் பிரெயின்னு சொல்லக்கூடிய ராசி யாருன்னா கன்னி ராசி தான். அவங்க அதை எல்லாமே எவ்வளோ நாள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பெண்டிங் வச்சுட்டு இருந்தாங்க, அது எல்லாமே இப்போ யூஸ் பண்ணக்கூடிய காலமாக தான் இது அமையுது. கோல்டன் பீரியடா பிஸ்னஸ் ஆகட்டும், வேலையாகட்டும். வேலையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒய்ஃப் பேரில் பண்ணலாமா, அம்மா பேரில் பண்ணலாமா, நானே என்னோட பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாயின் பண்ணி பண்ணலாமான்றது டபுள் இன்கம்க்கு ரெடி பண்ணுவாங்க. ஓகே. இப்போ கடல் கடந்து போய் வேலையோ படிப்புக்காகவோ போகிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் அவங்க வெளியில போய் பிஸ்னஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. இங்கிருந்து அங்கே போயிட்டு ஜாபுக்குமே உட்காரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு.
ஓகே. இப்ப நெறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. எழுதிட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக காத்துட்ருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? முயற்சி தான் பண்ணணும். ஏன்னா முயற்சிக்கான இதுல தான் இருக்கு. குருவோடைய 3வதுல தான் கன்னி இருக்கிறதுனால முயற்சி கண்டிப்பா இருக்கும். ஆனா, அது சக்சஸ் குடுக்குமான்றது அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிய பொறுத்து தான் இருக்கு. ஓகே. முயற்சி எல்லாமே இது. ஆனா, இதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் போட்டவங்க 2 முறை, 3 முறை எக்ஸாம் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் சக்சஸ் ஆயிடுவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுத போறவங்கல்ல ஒரு 100 பேர் எழுதுறாங்கன்னா, இல்ல ஒரு ஒரு 10 பேர் தான் சக்சஸ் ஆவாங்க. ஓகே. ஸோ, அந்த யாரெல்லாம் பேக் ஒர்க் பண்ணி, பேக்ரவுண்ட் ஒர்க் போட்டு வச்சு, அதுக்கான இதெல்லாம் ஆயத்தியம் பண்ணி ரெடியா இருக்காங்க, அவங்கலாம் சக்சஸ் பண்ருவாங்க. ஓகே. புதுசா நான் எதுவுமே பண்ணல, இனிமேல் தான் பண்ண போறேன், இனி தான் பார்க்கலான்னு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதம் இருக்கும். ஓகே. இவங்க வந்து ஏதாவது வம்பு, வழக்குகள் இல்ல விபத்தையோ சந்திக்கிறதுக்கான ஒரு தருணமா இருக்குமா? இல்ல வம்பு வழக்கெல்லாம் சால்வ் கிடைச்சிரும். ஓகே. ரொம்ப நாள் கேஸ் நடந்துட்டு இருக்கு. சொத்து பிரச்சனையில கேஸ் போட்டிருக்காங்க. இல்ல நான் யாருக்கோ ஜாமீன் கையெழுத்து போட்டேங்க. அது வந்து கேஸ் ரொம்ப நாளா நடந்தது. அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். ஓகே. நல்ல முன்னேற்றமான இருக்கக்கூடிய காலமா தான் இருக்கு. ஓகே. எந்த விஷயத்துல கன்னிராசினியர்கள் கவனமா இருக்கணும்? எதுலன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கவனமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கவனமா இருக்கும். பார்ட்னர்ஸ் கிட்ட கவனமா இருக்கும். வெளியில கம்யூனிகேஷன்ல பேசுறதுல கவனம் இருக்கணும். ஏன்னா புதன் தானே உச்சமா இருக்கக்கூடிய இது. அதனால குரு, புதன் சேர்க்கை சேரும்போது அதுல தான் சொசைட்டில தான் அடி வாங்கும். அதுல மட்டும் கவனம் வேணும். இவங்க ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்மார்ட்டா பண்றேன்னு நினைச்சிட்டு போய் அவங்களே குழியில மாட்டிப்பாங்க. அதுல மட்டும் கவனம் தேவை. இவங்க 4 வருடமா எதெல்லாம் பண்ணணும்னு வந்து பிளான் பண்ணி வீடு, ப்ராஜெக்ட் ஒர்க்கு, பிசினஸ் எல்லாம் அது எல்லாமே சக்சஸ் பண்ணக்கூடிய காலம். பட் அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்ல வரேன். இந்த கன்னிராசி இந்த காலத்தை பயன்படுத்திக்கணும். ஓகே. இதை நீங்க விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் வருமான்றது ஒரு கொஸ்டின் மார்க். முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலம்னா கன்னிராசிக்கு முன்னேற்றம் கண்டிப்பா. மிதுனத்துக்கும் கன்னிக்கும் முன்னேற்றமான காலம் தான். புதுசு புதுசா வாய்ப்புகள் வரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்குலாம் புது ப்ராஜெக்ட் சைன் பண்ணுவாங்க. ஓகே. ஓகேங்களா? அப்புறம் புதுசா யூடியூப் அவங்களுக்கு அந்த யூடியூப் நாலேஜே இருந்திருக்காது. ஆனா புதுசா இப்ப யூடியூப் பண்ணணும்னு தோணும். அது அது உள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோவே உங்களுக்கு ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு. ஸோ அது முன்னேற்றம் உங்களுக்கான கதவு வாசல்ல நிக்குது. அதை நீங்க உள்ள வர வைப்பீங்களா இல்ல அனுப்புவீங்களான்றது உங்க கையில தான் இருக்கு. ஓவராலா கன்னிராசினியர்கள் நீங்க இந்த தெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து தரும். வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் வந்த வழியே போயிரும்னா, எந்த தெய்வத்தை அவங்க கெட்டியமா பிடிச்சுக்கலாம்? கால பைரவரை வியாழக்கிழமை வரக்கூடிய நாட்கள்ல சாயந்தரம் 5லேருந்து 8 மணிக்குள்ள வழிபாடு எடுத்துக்கும் போது, வாரம் வாரம் எடுக்கும் போதும், இப்ப காலத்தால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைய அவர் வந்து உடைச்சு கொடுப்பார். ஓகே. நல்லா இருக்கு காலம். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு பெட்ஷீட் போத்தி படுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு மேலேயே பார்த்துட்டு நம்ம பெட்ஷீட் போத்தி படுத்துட்டுனா கிடைக்காது. ஸோ அந்த காலத்தை நல்லபடியா அமைச்சிக்கிறதுக்கு காலபைரவர் காலை பிடிக்கணும் நமக்கு சரியா. சூப்பர் மேம். ஓகே மேம்.